கடந்த 2 நாட்களாக கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் குமரகுரு அவர்களை பற்றி அவதூறு செய்திகளை சமூக வலைதளங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் கள்ளக்குறிச்சி நகரத்துல ஒரு போராட்டம் நடைபெற்றிருந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் அவங்க திறம்பட சிறப்பாக செயல்படுத்தல என்பதற்காகவும், சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை அப்போ பாரத பிரதமராக இருந்த VP சிங் அவர்களால் திறக்கப்பட்ட சிலை, அதில் எந்த அரசியல் சாயமும் பூச வேண்டாம், அனைவருக்கும் பொதுவான தலைவர், அதனால அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் என்பதற்காகவும் அந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் நடைபெற்ற அடுத்த நாள் சோசியல் மீடியாவில் அண்ணன் குமரகுரு அவர்களை பற்றி அவதூறு செய்திகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் அவரோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து குடிநீர் வசதி, சாலை வசதி, எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்காக செயல்படுத்தியிருக்கிறார். அவர் தொடர்ந்து 3 முறை மக்களால் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யல அப்படின்னு கருத்துக்களை அதாவது அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் கிடையாது, அவர் தனிநபர் தாக்குதல், அவர் பர்சனல் அட்டாக் செஞ்செல்லாம் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. இது முற்றிலும் அரசியல் நாகரிகம் அற்ற ஒரு செயல். எப்பவும் ஒரு சாதாரணமா நான் சொல்றேன், ஒருத்தர் பிறக்கும் போதே சாதிக்கணும்னு பிறக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் பல சாதனைகளை புரியணும் அப்படின்றதுக்காக தான் வாழ்க்கையில போராடிட்டு இருக்காங்க. அவங்கள தனிநபர் தாக்குதல் எல்லாம் பண்ணி ஒரு சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறது மிகவும் வேதனை அளிக்கிறது. இந்த மாதிரி செயல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பிலும் விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.